சரி சரி, நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். வச்சிடுறேன். என்ன கௌதம், இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நல்ல நேரத்துல போய் பூஜை செய்ய வேண்டாமா? நான் கோயிலுக்கு வரல. வரலையா? என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? வரல அப்படின்னா வரல. அதுதான் ஏன்னு கேக்குறேன். நேத்து அத்தை சொன்னப்போ நீங்க தலை ஆட்டினீங்கல்ல, இப்போ திடீர்னு வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியா? சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம்? இது என்னங்க கேள்வி? நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு பூஜை பண்ண போறோம். பூஜை பண்ண? கௌதம், கிளம்புற நேரத்துல கடுப்பேத்தாதீங்க. பூஜை பண்ணா குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம், அது ஒரு நம்பிக்கை. இப்ப என்ன அதுக்கு? ஓ, அதே குழந்தை பிறக்கிறதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. கேக்குறியா? என்ன ஐடியா? இத்தனை பேரும் ஒன்னா கிளம்பி காருக்கு பெட்ரோல் போட்டு கோயிலுக்கு போய் பூஜை பொருள்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம். அலைச்சலுக்கு அலைச்சல், செலவுக்கு செலவு. அதுக்கு பதிலா அதே குழந்தை வரம் வாங்குற ப்ராசஸ ஸ்மார்ட்டா முடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படி என்ன பிளான்? கடவுளை விட நீங்க பெரிய ஆளா? இதுவும் கடவுளோட ஒரு பிளான் தான். அதான் நம்ம பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையாரு, அவரோட ஸ்மார்ட் பிளான். அப்ப ஞானப்பழத்தை வாங்க முருகன் இந்த உலகத்தையே சுத்திட்டு வர போன நேரத்துல பிள்ளையாரு ஸ்மார்ட்டா யோசிச்சு அவங்க அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து அந்த பழத்தை வாங்கினாரா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம குழந்தைக்காக கோயிலுக்கு எல்லாம் போகாம இப்ப கதவை சாத்திட்டு அப்படியே ஒன்ன சுத்தி வந்து குழந்தைய பத்துக்கலாம்.